இங்கிலீஷ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் கேட்குறாங்க அண்ட் நம்ம பேசிக்கா என்னென்ன டைப்ஸ் இருக்கு, பிலிம்ஸ் லெவல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்பர் 1, தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேட் பீன் கோயிங் ஆன் சின்ஸ் செவரல் மந்த்ஸ். ஸோ இதுல என்ன எரர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் செவரல் மந்த்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சின்ஸ்ங்கிறது ஒரு டைம் பீரியட், ஆனா இங்க செவரல் மந்த்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருச்சாங்க அப்படின்னா சின்ஸுக்கு பதிலா நீங்க ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு. சோ இந்த இடத்துல எரர் என்னன்னா சின்ஸ்க்கு பதிலா ஃபார் யூஸ் பண்ணணும். நம்பர் 2, the gentleman had a suitcase full with wigs and dresses. இங்க என்ன எரர் அப்படின்னா கன்ஜங்ஷன். சோ full அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஆஃப் தான் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், வித் வராது. சோ full வந்தாலே நீங்க அங்க ஆஃப் யூஸ் பண்ணணும். The gentleman had a suitcase full of wigs and dresses. Number 3, each of the candidates present in both the teams were confident. So இங்க மெயினா நீங்க பார்க்க வேண்டியது eachங்கிற வேர்ட். So each அப்படினாலே அது ஒரு சிங்குலர் நவுன். each, every, none இந்த மாதிரி வந்து அப்படின்னாலே அது வந்து சிங்குலர் நவுனை தான் டினோட் பண்ணும். ஸோ ஈச்னு வரும்போது சிங்குலரா இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வேர் யூஸ் பண்ணக்கூடாது, வாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஈச்சை எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து வாஸ், இஸ் அந்த மாதிரி ஒரு சிங்குலர் நவுன் தான் யூஸ் பண்ணணும்.